இவங்க முதல்ல இவங்களை பாராட்டு விழா நடத்துறதை நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல எப்பவோ ஈடுபட்டிருக்கணும். இப்ப ஆட்சியே முடிய போகுது. இந்த ஆட்சி வேண்டான்ற மனநிலைக்கு மக்கள் எப்பவோ வந்துட்டாங்க. எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல கொலை கொள்ளை மகளிருக்கு தான் அதிகமான பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால முதல்வர் சொல்வார், அவர் எங்க இருந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிடறார், யார் மண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஒரு மரியாதைன்றதே கிடையாது இந்த ஆட்சியில. அவர் சொல்லுவாருமா, ஏன்னா அவர் முதலமைச்சரா வந்தனால நாடே குடிச்சவரா போச்சு. இப்ப சின்ன சிறுமிகளை கூட விட்டு வைக்கிறது இல்ல, பாலியல் இது நடக்குது. ஒரு குழந்தைங்களையும் விட்டு வைக்கிறது இல்ல, வயசானவங்களையும் விட்டு வைக்கிறது இல்ல. எல்லா இப்போ ஆண்களுக்கு கூட பார்த்தா பாலியல் ரீதியா தொல்லை கொடுக்குறாங்க. காலேஜ்ல கிடையாது, ஸ்கூல்ல கிடையாது. அப்புறம் எப்படி ஸ்கூல்ல அவங்கவுங்க பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்கள் எப்படிங்க ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க சொல்லுங்க. கொலை கொள்ளை கற்பழிப்பு இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சகஜியம். எந்த ஆட்சி வந்தாலும் கொஞ்சம் மத்தியமா இருக்கும். இவர் 95% இவர் இதையே ஓகே பண்ணிடுவார். அவரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் லைன் வச்சிருக்கிறது எதுவுமே இல்லை, கண்ணுக்கு எதிர்க்க தெரியறதே அவரு பார்க்க மாட்டேங்கிறாரு. அப்புறம் ஹெல்ப் லைன்ல இருந்து அவருக்கு போய் போன் பண்ண மட்டும் வந்து பார்க்க போறாரு அவரு. அதெல்லாம் ஒண்ணுமே இல்லை, சும்மா இந்த ஆட்சி சரியில்லாத ஒரு ஆட்சி. நீங்க எதுக்காக பண்றீங்க? இந்த ஆர்ப்பாட்டம் இப்போ தமிழ்நாட்டை ஆண்டு கொண்டிருக்கிற திறனற்ற திமுகவோட பெண்கள் பாதுகாப்பை தடுக்க தவறிய, பெண்கள் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திமுக ஆட்சியை எதிர்த்து குரல் கொடுக்கறதுக்காக நாங்க இங்க எல்லாரும் ஒன்றிணைந்து ஆர்ப்பாட்டம் பண்றோம். ஒரு சின்ன குறைந்த வயது ஒரு சின்ன குழந்தையில இருந்து வயதான மூதாட்டி வரைக்குமே பாலியல் வன்கொடுமை நடக்குதா இல்லையா? எங்க நடக்குது? இந்த தமிழ்நாட்டுலதான் நடக்குது. அதுக்கு அந்த குற்றம் செஞ்சா கடுமையான தண்டனை கிடைக்கும்ன்ற பயம் குற்றவாளிகளுக்கு இருக்கணுமா இல்லையா? அந்த பயம் இல்லையே. இவங்க முதல்ல இவங்களை பாராட்டு விழா நடத்துறதை நிறுத்திட்டு ஆக்கப்பூர்வமான செயல்கள்ல எப்பவோ ஈடுபட்டிருக்கணும். இப்ப ஆட்சியே முடிய போகுது. இந்த ஆட்சி வேண்டான்ற மனநிலைக்கு மக்கள் எப்பவோ வந்துட்டாங்க. மணிப்பூர்ல என்ன நடக்குது தெரியுமா? உத்தரப்பிரதேசத்துல என்ன நடக்குது தெரியுமா? அங்க ஒரு பெண்ணுக்கு நீதி கிடைக்கணும், நான் மெழுகுவத்தி ஏத்திட்டு போய் நான் நீதி கேட்கிறேன்னு சொல்றவங்க தமிழ்நாட்டுல இவ்வளவு குற்ற செயல்கள் நடக்குது. நீதி கேக்குறவங்க யாரு நீங்க சொல்றீங்க? யாருன்னா இந்த திறனற்ற திமுக ஆட்சியில திமுக எம்பியா இருக்கிற கனிமொழி அக்கா அவர்கள் தான். முன்ன லேடிஸ் பாதராத்திரியா இருந்தாலும் நாங்க தனியா வண்டி எடுத்துக்கிட்டு பஸ்ல இறங்கி வீட்டுக்கு போயிடுவோம். இப்பெல்லாம் அப்படி போகணும்னா பயமா இருக்குது. யாரு எப்படி நடந்துக்கிறாங்கன்னே தெரியல. ஒரு மாதிரி மயக்கத்துல இருக்க மாதிரியே வண்டி ஓட்டுறாங்க. ஆட்டோக்காரங்களை கூட நம்ப முடிய மாட்டேங்குது இப்பெல்லாம். இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கு காரணம் எதுவா இருக்கும்னு நினைக்கிறீங்க? காரணம் போதைதான். போதை ஒண்ணு. தப்பு பண்ணா ஒரு பயம் இருக்கணும், நம்மள பனிஷ் பண்ணுவாங்க. சோ அந்த பயம் இல்லாததுனாலதான் இப்படி எல்லாம் நடக்குது. சோ போலீஸ் எல்லாம் இருக்காங்க, கவர்மெண்ட் இருக்கு அப்படின்ற ஒரு இது போயிடுது இல்ல, நம்ம அந்த நம்பிக்கை போயிடுது கவர்மெண்ட் மேல. மகளிருக்கு பாதுகாப்பு இல்லை. தமிழ்நாடு பூராவுமே மகளிருக்கான பாதுகாப்பு இல்லை, எங்குமே இல்லை. காலேஜில் ஆகட்டும், பள்ளிக்கூடத்துல ஆகட்டும், வீதியில கூட யாருக்குமே மகளிருக்கு பாதுகாப்பு இல்லாத காரணத்தினால இந்த ஆர்ப்பாட்டத்தை நடத்தி கொண்டிருக்கோம். ஆனா முதல்வர் அவர்கள் பாத்தீங்கன்னா எல்லா மாநாட்டிலும் பெண்களுக்கான பாதுகாப்பான நாடு தமிழ்நாடு தான் சொல்றாரு. அவரு எல்லா வகையிலும் போய் சொல்றாரு. எப்போ அவர் உண்மையை சொல்லியிருக்காரு? உண்மை பேசுறதே கிடையாது. அவரு போய் பேசுறதுனால எல்லாம் சாதாரணமா சொல்றாரு தவிர அதுக்கான ஆதாரம் என்ன இருக்கு சொல்லுங்க. இப்ப நடக்கல, இன்னும் இதுல நடக்கல, இந்த ஏரியா நடக்கும் சொல்லுங்க. எங்க பார்த்தாலும் தமிழ்நாட்டுல கொலை கொள்ளை மகளிருக்கு தான் அதிகமான பாதிப்பு ஏற்படுகிறது. அதனால முதல்வர் சொல்வார், அவர் எங்க இருந்து ஒரு பேட்டியை கொடுத்துட்டு போயிடறார், யார் மண்ணுமே இல்லைன்னு சொல்லிட்டு. ஆனா ஆதாரம் இருக்கு, நாங்க ஆதாரத்தோடு சொல்றோம். எவ்வளவு இன்ஜினியரிங் காலேஜில் நடந்தது, அதே நந்தன கலை கல்லூரியில் நடந்தது. இதெல்லாம் வன்கொடுமை இல்லையா? பெண்களுக்கு பாதுகாப்பு எங்க இருக்கிறது? எத்தனையோ தடவை சொல்லிட்டோம், பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை. பெண்களை பார்க்க காவல்துறை மிக சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் என்று சொல்லி இருக்கிறோம். ஆனா காவல்துறை எந்த ஒரு அறிவிப்புமே அவங்க எடுத்துக்கொள்வதில்லை. பெண்களுக்கு எல்லாம் சரியான பாதுகாப்பே கிடையாது. கேள்வியை கூட விட்டு வைக்க மாட்டாங்க இந்த ஆட்சியில. தவளன்னு எல்லாம் கெஞ்சா அடிச்சு சுத்தி விட்டு இருக்குதுங்க. ஒரு மரியாதைன்றதே கிடையாது இந்த ஆட்சியில. ஆனா முதல்வர் அவர்கள் மாநாட்டுல எல்லாம் என்ன சொல்றாருன்னா, இல்ல பெண்களுக்கு பாதுகாப்பான நாடு தமிழ்நாடு தான் சொல்றாரு. அப்படி அவர் சொல்லுவாருமா, ஏன்னா அவர் முதலமைச்சரா வந்தனாலதான் நாடே குடிச்சவரா போச்சு. அதான் உண்மை.
ஆனா வந்து சொம்மாங்கட்டே தெருவுக்கு ரவுடி பசங்க இருக்கிறானுங்க. இந்த திமுகல எல்லாமே ரவுடி பசங்க இருக்கிறதுனால இப்ப நான் பேசிட்டு போறேன். அதனால வந்து என் வீட்டாண்ட ஏன் வந்தாலும் நான் அதை பத்தி கவலையே பட மாட்டேன். சரிங்களா? ரவுடி பசங்க இருக்கிறானுங்க. எதனா ஒண்ணுனா எப்படி எங்க கட்சியை பத்தி நீங்க பேசலாம், எப்படி போடலாம், எப்படி பண்ணலான்னு. ஆனா அவங்க கட்சியில முழுக்க 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 ஃபுல்லா கெஞ்சா ஓடுது. எல்லாம் அந்த போதை ஊசி ஓடுது. எங்க பாரு ரவுடிசம் அதிகமா இருக்குது. நைட்ல ஒரு 10 மணிக்கு மேல நானே நடந்து போறதுக்கு பயமா இருக்குது. முதலாவது ஒயின் ஷாப்பை மூடுவேன் நாங்க. இப்ப ஒயின் ஷாப்ல கோட்டருக்கு மேல 10 ரூபாய் 20 ரூபாய் அதிகமா தான் வச்சு விக்கிறாங்க. அவங்க எப்படி இதை பத்தி பேசுவாங்க? இப்ப எலெக்ஷன் வர போறதுனால இப்ப வந்து ஆளுக்கு பேசுறாங்க. பாலியல் வன்முறை, பாதுகாப்பின்மை, இந்த மாதிரி நிறைய இப்ப இந்த திமுகவால பாதிக்கப்பட்டு வராங்க பப்ளிக்லாம். அதனால பெண்களுக்கு எதிராக நாங்க வந்து அவங்க கூட பிஜேபி கூட நாங்க கூட்டணியா இருக்கிறதுனால அந்த பெண்களோட நாங்களும் இணைஞ்சு அவங்களுக்கு நாங்க போராட்டம், ஆர்ப்பாட்டம், எங்க கண்டன ஆர்ப்பாட்டத்தை நாங்க தெரிவிச்சோம். அவங்க தமிழ்நாட்டுல இல்லைன்னு நினைக்கிறாங்க. ஆக்சுவலி தமிழ்நாட்டுல இருந்தாங்கன்னா தமிழ்நாட்டு மக்களை பத்தி யோசிப்பாங்க, தமிழ்நாட்டு மக்களை பத்தி பேசுவாங்க. அவங்க வந்து இந்த ஊர் கிடையாது. அதனால அப்ப அந்த ஊருக்கு போயிட சொல்லுங்க. அவங்க இந்த ஆட்சி இல்லாம வேற எந்த ஆட்சி வந்தா பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? பெண்கள் கண்டிப்பா இது உளமாற மனசார சொல்றேன். எங்க அம்மா இருக்கும்போது பெண்களோட பாதுகாப்பு நல்லா இருந்துச்சு. டக்குன்னு என்ன தப்பு நடந்தாலும் உடனே அதுக்கு வந்து ரியாக்ஷன் நடக்கும். உடனே போலீஸ் போய் அவங்களுக்கு பாதுகாப்பு கொடுக்கறதோ, இல்ல ஒரு ரவுடிசம் நடந்தாலும் என்கவுண்டர் போடுறதோ எவ்வளவோ, அதெல்லாம் அம்மா நடு இரவுல கூட நடந்து போனாங்க பெண்கள் வந்து பாதுகாப்பா. ஆனா இப்ப அது நடக்கல, பழைய மாதிரியே வந்துருச்சு. அதனால அம்மா இருந்தா கண்டிப்பா நல்லா இருக்கும். அதே மாதிரி இப்போ அம்மாவை தழுவிய எடப்பாடியார் ஆட்சி நல்ல ஒரு இது தமிழ்நாட்டை கொடுக்கும்ன்றதுதான் எங்களோட இது. தெய்வமா மதிக்கிற நாடு நம்ம நாடு. இவன் மோடி கூட அதான் சொல்லுவார், நாரி சக்தி அப்படிலாம் சொல்லிட்டு இருக்காரு. அந்த மாதிரி பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி சொல்லுங்க? இப்ப நீங்களே ஒரு பெண்ணு தான். இப்ப நீங்க என்ன நினைப்பீங்க? என்னடா நம்ம சுதந்திரமா எங்கன்னா போகணும்னா கூட பாதுகாப்பு இருக்கணும். அந்த மாதிரி நாட்டுல பாதுகாப்பு இல்லைன்னா எப்படி நடமாடுவாங்க சொல்லுங்க? வீட்டுல ஆம்பளைங்க கூட எப்படி அனுப்புவாங்க? சோ அது வந்து ரொம்ப என்ன பண்றது, அதாவது ரொம்ப மனசுக்கு ரொம்ப வருத்தமா இருக்கு. இல்ல அது வந்து அவரு யார் சொல்றாங்க? முதல்வர் மாநாட்டுல சொல்றாரு பாதுகாப்பு இருக்கா? எங்க பாரு அது பாலியல் வன்கொடுமை காலேஜ்ல கிடையாது, ஸ்கூல்ல கிடையாது. அப்புறம் வந்து எப்படி வந்து ஸ்கூல்ல வந்து அவங்கவுங்க பேரண்ட்ஸ், அதாவது பெற்றோர்கள் எப்படிங்க ஸ்கூலுக்கு அனுப்புவாங்க சொல்லுங்க? சோ அந்த மாதிரி பாதுகாப்பு எப்படி பாதுகாப்புன்னு சொல்றாரு ஐயா முதல்வர். இங்க நடக்கிறது வந்து அவர் பேசுறாருல்ல, இங்க நடக்கிறது ஃபர்ஸ்ட் முதல்ல பார்க்க சொல்லுங்க. அதுதான் என்னோட கருத்து. வெளிநாட்டுல நடக்கிறது பத்தி அவர் பேசுறாரு ஐயா. இங்க நடக்கிறது அவர் பார்க்கல. எந்த செய்தி எடுத்தாலும் எந்த பக்கம் எடுத்தாலும் அவர் பாதுகாப்பு இல்லைன்னு தான் நான் சொல்லுவேன். நான் தான் சொல்றேன், டெய்லி செய்தித்தாள் பாக்குறோம், பார்த்தா இதுதான் வருது. இன்னைக்கு கூட நான் பார்த்துட்டு தான் வந்தேன். ரொம்ப கஷ்டம், ரொம்ப வருத்தமா இருக்கு. இந்த ஆர்ப்பாட்டம் நாங்க எதுக்குறதுன்னா, பெண்கள் மரியாதை நிமித்தமாகவும் தைரியமாகவும் எப்ப வந்தாலும் இந்த திமுக ஆட்சியில கொலை, கொள்ளை, கற்பழிப்பு இதெல்லாம் இவங்களுக்கு ரொம்ப சகஜியம். எந்த ஆட்சி வந்தாலும் கொஞ்சம் மத்தியமமா இருக்கும். இவர் 95% இவர் இதே ஓகே பண்ணிடுவார். பெண்களுக்கு பஸ்ஸ விட்டாரு, அத்தை விட்டாரு, இட்ட விட்டாரு. ஆனா அவங்க வருமானத்துல எங்களுக்கு லாசப்பாக்கி விட்டாரே. வரி கொள்வை, ஈபி கொள்வை எல்லாமே ஹெவி ஆயிடுச்சு. பஸ் என்ன மாசத்துக்கு 1000 ரூபாய். ஆனா எங்க கிட்ட வரி பணம் என்ன மாசம் 6 மாசத்துக்கு ஒரு தடவை 10,000 ரூபாய் ஹெவி. நாங்க சாப்பிடுறதா, குடும்பம் பண்றதா, குழந்தைங்களை வளர்க்கறதா, ஃபீஸ் கட்டுறதா? பாருங்க, சின்ன மீனை போட்டு பெரிய விரால மீன்கிறான். காவல்துறையே இவர் கையில வச்சுக்கின்னு களவாடித்தனமா பண்ணிக்கிறாரு. ஆனா காவல்துறை வந்து தெய்வம் தான் மக்களுக்கு. ஆனா இவர் என்ன பண்றாரு, அது உள்ள பூந்து இவர் வேலையை கொண்டு காட்டுறாரு. இல்லன்னா உன்னை அங்க மாத்துவேன், இல்லன்னா உன்னை இங்க மாத்துவேன், இல்லன்னா உன்னை தண்ணி இல்லாத காட்டுல மாத்துவேன். இவர் யாரு மாத்துறதுக்கு? முதல்ல இவர் புத்திய மாத்திக்கின்னு இவரு நல்லதை செஞ்சா மீண்டும் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. ஆனா இந்த வாட்டி வர மாட்டாரு.
நாங்க வர விட மாட்டோம். முதல்வர் சொல்றாரு எல்லா இடத்துலயும் வந்து நாங்க பாதுகாப்பா இருக்கோம். காவல்துறையே அவங்க கையில தான் இருக்கு. ஏதோ ஒரு பாதிக்கப்பட்டவங்க யார் போய் ஒரு போலீஸ் ஸ்டேஷன்ல கம்ப்ளைண்ட் பண்ணாலும் அந்த கம்ப்ளைண்ட் இங்க எடுக்கிறது இல்ல. இது எங்க சாதாரணமா நாங்களே நேர்ல இதெல்லாம் பாக்குறது தான். அது எந்த கம்ப்ளைண்ட்டும் எடுக்கிறது இல்ல. அவங்களுக்கு சாதகமான ஆளுங்க தான். அவங்க தப்பு செய்யறதுனால அவங்க நாங்க கொடுக்குற கம்ப்ளைண்ட்டுங்க கூட எடுக்க மாட்டேன்றாங்க. பெண்களுக்கு பாதுகாப்புன்னு சொல்றாரு முதல்வர். எத்தனை இடத்துல சிறு வயசு குழந்தைங்கள்ல இருந்து கற்பழிக்கப்படுறாங்க. அதுக்கு ஏதாச்சும் தீர்வு இருக்கா? ஏதாச்சும் கண்டுபிடிச்சிருக்காங்களா? எதுவுமே இல்லை. அதே அண்ணா யூனிவர்சிட்டியில ஒரு பொண்ணை யாரு அந்த சாருன்னு இது வரைக்கும் அந்த சாரு யாருன்னே கண்டுபிடிக்க முடியல. வட மாநிலத்துல இருந்து வர்றாங்க. இந்த நாட்டை நம்பிதானே அவங்களும் வர்றாங்க. நம்ம நாட்டுக்கு மட்டும் பாதுகாப்பு, இங்க இருக்கிறவங்களுக்கே பாதுகாப்பு கிடையாது. வட மாநிலத்துல இருந்து வந்தவங்களுக்கு என்ன பாதுகாப்பு கிடைக்க போகுது? அதெல்லாம் பாதுகாப்பு என்னன்றதே தெரியாது. என்னதான் அவங்க ஆட்சியில என்னதான் செஞ்சிருக்கிறாங்க? சொன்னதை எது செஞ்சிருக்கிறாங்க? அப்புறம் என்ன அவரு ஹெல்ப் பண்ற மாதிரி ஹெல்ப் லைன் வச்சிருக்கிறது எதுவுமே இல்ல. கண்ணுக்கு எதிர்க்க தெரியறதே அவரு பார்க்க மாட்டேங்கிறாரு. கொல்லைப்புற வழியா எங்க பணம் இருக்குதோ அந்த பணத்தை சம்பாதிக்கிறதுக்காக தீய சக்தி திமுகவினுடைய பல புல்லுருவிகள் கஞ்சா விற்பனை பழக்கத்தில் ஈடுபடுத்தி கொண்டார்கள். ஆகையால் கஞ்சா பழக்கம் அதிகமாகிறது. ஊழல் இருக்கிற வரைக்கும் இந்த நாடு உருப்படாது. ஸ்டாலின் உருப்பட மாட்டார். ஸ்டாலின் வீட்டுல தான் கொள்ளையா அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. இப்ப கூட நம்ம ரயில்வே மினிஸ்டர் நேற்று புள்ளி விவரத்தோட சொன்னாங்க, இவ்வளவு பணத்தை நாங்க தமிழ்நாட்டுக்கு ரயில்வே ஒதுக்கி இருக்கிறோம், கொடுக்கலன்னு. ஸ்டாலின் வந்து பொய்யான ஒரு புழுவை, பொய்யிலே வளர்ந்த கோமானவர். அதனாலதான் இந்த நாடு இத்தனை வருஷம் வளராத, 4 வருஷமா வளராத. இப்ப ஏதோ நாளைக்கு அடுத்த மாசம் எலெக்ஷன் வருது. இப்ப வாக்குறுதியில குத்து என்ன செய்ய போறாரு சொல்லுங்க. நீங்களா எல்லாம் செய்ய முடியும் அவரால. அதனாலதான் இந்த லட்சத்துல திமுகவில் அத்தனை பேரும் கொள்ளையில ஈடுபட்டு கொண்டிருக்கிறார்கள். கனிமொழி அக்கா அவர்கள் அவங்க வந்து டிஎம்கேனுடைய அந்த சொல்ற கருத்தெல்லாம் அவங்களும் அண்ணன் ஸ்டாலின் ஐயா எப்படி நடிச்சிட்டு இருக்காரோ அதே மாதிரி இவங்களும் நடிச்சிட்டு இருக்காங்க. நம்ம மாநிலத்துக்கு வரவங்களுக்கும் வந்து இங்க பாதுகாப்பு கம்மியா இருக்கு இல்லையா? ரீசெண்டா பாத்தீங்கன்னா ஒரு பையனை ரயில்வே ஸ்டேஷன்ல விட்டாங்க, ஒரு குடும்பத்தையே வந்து அழிச்சிட்டாங்க. சோ இந்த மாதிரியான தவறுகள் நடக்கிறதுக்கு முக்கிய காரணம் என்ன சார்? கஞ்சா தான். முன்னாடிலாம் ஒரு மது பழக்கத்துல உள்ளவங்க 40 வயசு 50 வயசு மேல இருக்கவங்க ஊருக்கு ஒதுக்குப்புறமா இருக்கக்கூடிய ஒரு டாஸ்மார்க்ல போயிட்டு ஒரு மதுவை குடிச்சிட்டு அமைதியா வீட்டுக்கு போயிடுவாங்க. ஆனா இன்னைக்கு இருக்கக்கூடிய காலகட்டத்துல பாத்தீங்கன்னா ஒயின் ஷாப்பு தெரு வந்து அதே போல கஞ்சா பொருள் பலவிதமான ஒரு வடிவத்துல வந்து சின்ன பசங்கள்ல இருந்து ரொம்பவும் சீரழிச்சிட்டு இருக்கு. அதனுடைய காரணம் தான் அந்த மாதிரி தமிழ்நாடு நடந்துட்டு இருக்கு. அதெல்லாம் தவற விட்டாரு திரு ஸ்டாலின். கண்டிப்பா பாதுகாப்பு கிடையாது. அவங்களுக்கும் இங்க சென்னையை வந்து வாழ வைத்த ஊருன்னு போய் இப்போ சென்னைக்கு வரவங்க பயப்படுற காலம் ஆயிப்போச்சுமா. ஒரு வளநாட்டு மாநிலம் வந்து ஒரு ஃபேமிலி பாத்துருந்தீங்களே, ஏன் ஒரு சின்ன பொண்ணு கஞ்சா வித்து அது வாக்குறுதி கொடுத்துருக்கு, வாக்குமூலம். ஆமா நான் கஞ்சா வித்தேன். இப்படியெல்லாம் வந்து நாடு அழிஞ்சு போறதுக்கு காரணமே இந்த ஆட்சி தான் நான் சொல்லுவேமா. அதனால இந்த ஆட்சி 2024 வரக்கூடாதுன்றதுக்காக தான் பெண்கள் போராட்டம் நீங்க போட்டிருக்கோம். இந்த தமிழகத்தில் பெண்ணின் பாதுகாப்பை உறுதி செய்ய தவறிய திறனற்ற திமுக அரசை கண்டித்து இந்த ஆர்ப்பாட்டம் நாங்க பண்றோம். எதுக்காகனா இப்ப போதைக்கு நிறைய குழந்தைங்க அடிமையாயிட்டு ஸ்கூல்ல போயிட்டு அந்த போதை மருந்தை யூஸ் பண்றாங்க. குழந்தைங்களை அனுப்பவே எங்களுக்கு பயமா இருக்கு. இந்த ஆட்சி வந்து அந்த அளவுக்கு ஒழுங்கான முறையில இல்ல. ஆட்சி கண்டிப்பா மாறணும். அதுக்கான ஆர்ப்பாட்டம் தான், பெண்களுக்கான ஆர்ப்பாட்டத்தை இதை பண்ணி நாங்க முடிவு எடுத்திருக்கோம்.